வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலேருந்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான தேர்வுகள் பிப்ரவரி 12லேருந்து 20 வரைக்கும் நடைபெற்று முடிந்தது. இதோடைய கட் ஆஃபை நாம் ஜஸ்ட்டு ஒரு தோராயமான ஒரு கட் ஆஃப் கணிக்கிறோம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை நாம் தோராயமாக கணித்து உங்களுக்கு வெளியிடுறோம். ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டு ரிசல்ட்ஸு வந்ததுக்கப்புறம் வேரியபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரி வைஸாக, கம்யூனிட்டி வைஸாக, டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அவங்க இங்கிலீஷில் 95 to 100. ஸோ மேக்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசியில் அந்த இங்கிலீஷ் கேட்டகரியில் இருக்கிறவங்க பிசியில் 85 to 90. ஸோ அதில் வந்து எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா அதில் 75 to 79, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 60 to 74, எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா 80 to 84. ஸோ பிசி வந்து பார்த்திங்கன்னா 85 to 90 எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 95லேருந்து 110, பிசி முஸ்லீமுக்கு 85 to 90, ஸோ எம்பிசிக்கு 76 to 90, எஸ்சிக்கு 70 to 80, எஸ்சிஏக்கு 70 to 80, எஸ்டிக்கு 68 to 75 எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் 100 to 110, பிசி கேட்டகரியாக இருந்தால் 90 to 100, பிசி முஸ்லீமாக இருந்தால் 90 to 95, எம்பிசியாக இருந்தால் 85 to 90, எஸ்சியாக இருந்தால் 78 to 85, ஏவாக இருந்தால் 75 to 80. ஸோ எஸ்டி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் 75 to 80 மதிப்பெண்கள் எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 105 to 115, பிசியாக இருந்தால் 80 to 85, பிசி முஸ்லீமாக இருந்தால் 81 to 85, எம்பிசியாக இருந்தால் 77 to 83, எஸ்சியாக இருந்தால் 75 to 84, எஸ்சிஏவாக இருந்தால் 75 to 84. ஸோ அதில் அடுத்து எஸ்டி அந்த கேட்டகரிக்கு குறைந்தபட்ச கட் ஆஃப் எடுத்தாலே போதும், 65 to 70 எடுத்தாலே போதும். ஸோ அடுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, அதோடைய டிபார்ட்மெண்ட். ஸோ ஜென்ரலில் 100 to 120 எடுக்கணும் கண்டிப்பாக. பிசியாக இருந்தால் 95 to 100, ஸோ பிசி முஸ்லீமாக இருந்தால் 90 to 97, எம்பிசியாக இருந்தால் 90 to 95, ஸோ எஸ்சியாக இருந்தால் 85 to 89, எஸ்சிஏவாக இருந்தால் 80 to 85, எஸ்டியாக இருந்தால் 78 to 84. ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஸோ ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை நாம் ஒரு அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்டடான கட் ஆஃபாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நண்பர்களே, இது பிஜிடிஆர்பியோடைய ஒரு தோராயமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது, ரெஸ்பான்ஸ் ஷீட்டு மற்றும் ரிசல்ட்டை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. மேலும் இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.